டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு தரமான பூரியும் அதுக்கு சைடிஷ் ஒரு செமையான பூரி மசாலாவும் ரெடி பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த காம்பினேஷனில் பூரி மசாலா செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நாள் முழுவதும் இந்த பூரியோட நினப்பு தான் அவங்களுக்கு இருக்கும். வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி ரெடி பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா புசு பூரி. சூப்பராக ஒரு பூரி புசுன்னு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ மாவு பசியணும். அது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டோம். அதில் மாவு வந்து கோதுமை மாவு தான் எடுத்துருக்கோம். வீட்டில் பாக்கெட் மாவு நீங்கள் இல்லைனா அரைச்ச மாவு எதுனாலும் பரவாயில்ல. நம்ம மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்துக்கிறோம். இப்போ 1 கப் தட்டியிருக்கேன். 2 கப் எடுத்தாச்சு. இது வந்து நம்ம வெயிட்டில் வந்து ஒரு 300 கிராமுக்குள்ளே வரும். கோதுமை மாவோட சேர்த்து ஒரு அரை கப்பு மைதா மாவு, இது ஒரு 75 கிராம் வரும். நம்ம எப்பயுமே ஒன்று மைதா மாவில் போடுவோம், இல்லைன்னா கோதுமை மாவில் போடுவோம் பூரி. இப்போ நம்ம வந்து 2-3 வியாபாரத்தை மிக்ஸ் பண்ணி போடும்போது இந்த பூரி வந்து நல்லா சூப்பராக பொசுன்னு அருமையாக இருக்கும். இப்போ மைதா மாவு ஒரு 75 கிராம், ஒரு அரை கப்பு சேர்த்தாச்சு. இதோட சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை. நம்ம பாக்கெட்டில் சாதாரண உப்புமா ரவை வச்சுருப்போம்ல, அதுதான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு. இப்போ நம்ம எடுத்துருக்க மாவு ரவை உப்பு ஒரு தடவை நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுருங்க. கலந்த பிறகு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி, இது ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும். நம்ம வந்து சாதாரண எண்ணெய் தான், சுடாத எண்ணெய் தான் உள்ளே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு மாவோட சேர்ந்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். எண்ணெய் வந்து எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா இது மாதிரி நசுக்கி பிசைஞ்சு விட்டுறணும். எண்ணெயை ஊற்றி மாவோட சேர்ந்து நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பிசைஞ்ச பிறகு இப்போ நம்ம புசு பூரி மாவு பிசைகிறதுக்கு நம்ம சுடு தண்ணி தான் ஊற்றணும். இப்போ தண்ணி வந்து சூடாக்கி வச்சுருக்கோம். நம்ம ஒரு 1/2 லிட்டர் போல் சூடு பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 200 ml சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சூடான தண்ணின்றதுனால ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மீதம் இருக்கிற அந்த 50 ml தண்ணியும் சேர்த்தாச்சு. ஆக மொத்தத்தில் ஒரு 250 ml தண்ணி சேர்த்துட்டோம். அதாவது சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம அந்த வெதுப்பான சூடில் மாவு பிசைஞ்சு விட்டுறணும். நம்ம எண்ணெயும் அந்த சூடான தண்ணியும் சேர்த்துருக்கறனால நமக்கு அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் நமக்கு மாவு வந்து நல்லா ஒட்டாமல் பிசைஞ்சு வரும். இப்போ நம்ம சுடு தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப நேரமும் பிசைய வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு அது சீக்கிரம் நல்லா ஒரு சாஃப்டாகி வந்துடும். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் நம்ம ஊற வச்சுட்டு திருப்பி ஒருக்க பிசையும் போது நமக்கு சூப்பரான ஒரு மெத்தடில் வந்துடும். இப்போ பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சு முடிச்சுட்டு உருட்டிடுங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து நல்லா குளிர தேய்ச்சி விட்ருங்க மாவு மேலே. இப்போ நல்லா முழுன்னு எண்ணெயை தேய்ச்சி வச்சாச்சு. தேய்ச்சிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். அதுக்கிடையில் இதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பூரி மசாலா ஒன்று ரெடி பண்ணிடுவோம் வாங்க. அடுத்து பூரிக்கு வந்து சூப்பரான ஒரு வெங்காய மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அடுப்பில் இந்த கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய், கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எதுனாலும் உங்களுக்கு பிடித்தமான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சூடானோடனே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு மட்டும் போடுங்க. அந்த எண்ணெயில் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரும்போதே இங்கே நம்ம ஒரு 2 இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். பெரிய பல் பூண்டு 3 பல் பூண்டு எடுத்து நல்லா 1-2 நச்சு வச்சுருக்கோம். அதே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை கலந்து விடுங்க. அந்த பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம் அந்த எண்ணெயிலேயும் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அதில் வெந்து வரட்டும். அடுத்து வெங்காயம் ஒரு 250 கிராம். அதாவது இந்த மசாலுக்கு வந்து வெங்காயம் மசாலான்றதுனால நம்ம வெங்காயம் வந்து ஒரு 250 கிராம் 1/4 கிலோ எடுத்து நல்லா நீட்டை வாக்கில் வெட்டி உதுத்து வச்சுருக்கோம். அதை தான் நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் ஒரு பிரட்டி விடுங்க. இந்த பூரி மசாலா வந்து வெங்காயம் நிறைய சேர்க்கறதுனால நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி எடுத்து சாப்பிடும்போது வெங்காயம் வந்து ரொம்பையும் தவங்கிடாமல் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது. பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா எடுத்து நல்லா வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கான காரம் வந்து நமக்கு பச்சை மிளகா காரம் தான். வேறு எதுவும் நம்ம தனியாக மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. ஆனால் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது வந்து பச்சை பட்டாணி தோலோடு உள்ளது 50 கிராம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிடுவோம். இந்த இடத்துல நீங்கள் இல்லைன்னா தாளிப்பில் கடலைப்பருப்பு, சமையல் கடலைப்பருப்பு கூட இருந்தால் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து உருவி உள்ளே சேர்த்து விட்ருங்க. உருளைக்கிழங்கு நம்ம ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான், 100 கிராம் உருளைக்கிழங்கு. அது வெங்காயம் போல் நல்லா தொலியை நீக்கிட்டு நீட்டமாக வெட்டி வச்சுருக்கோம். அந்த சைஸில் வந்து வெங்காய சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி பிடிக்குமோ அந்த சைஸில் வெட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு ஒரு பரட்டி விடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் மட்டும் சேர்த்துக்குவோம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு. இந்த பூரி மசாலுக்கு இந்த கரம் மசாலா சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த கரம் மசாலா சேர்த்து பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம
அவ்வளோதான், நமக்கு தேவையான மசாலா அவ்வளோதான் சேர்த்துருக்கோம். இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வதங்க விடுங்க. ஒரு 400 ml தண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த உருளைக்கிழங்கும் அந்த வெங்காயமும் நல்லா அதில் வெந்து வரட்டும். கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நமக்கு அந்த உருளைக்கிழங்கும் அந்த வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த உடனே இதோட சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன், இந்த கிண்ணத்தில் ஒரு டேபிள் ஸ்பூனு கடலை மாவு எடுத்து 100 ml தண்ணியில் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிருக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். அந்த தண்ணியாக கரைச்சிருக்க கடலை மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை மாவு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல பொரிகடலை மாவு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியத்துக்கு வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. கடலை மாவு சேர்த்தோடனே நமக்கு அது வெந்து நல்லா திக்காகி வரும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை வேக விட்டு எடுக்கணும். இல்லை கடலை மாவு கரைச்சி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொழப்பாக வந்துடும். இந்த அளவுக்கு வந்த உடனே கடைசியாக மல்லித்தலை நல்லா ஒரு கொத்து எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி மேலே தூவி விட்டுருங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு வெங்காய பூரி மசாலா அருமையாக தயாராகிடுச்சு. பூரி மாவு நமக்கு 1/4 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. அதுக்கிடையில் நம்ம மசாலாவும் சூப்பராக ரெடி பண்ணி இறக்கியாச்சு. இப்போ நம்ம பூரியை பக்குவமாக சுட்டு எடுக்கணும். அதுக்கு இப்போ ஊறின மாவை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா இது போல் பிசைஞ்சு விடுங்க. இப்போ நம்ம 2வது முறையும் நல்லா பிசைஞ்சு உருட்டியாச்சு. கட்டிங் டேபிள் எடுத்து வச்சுருவோம். இதை வந்து நல்லா நீட்ட வாக்கில் உருட்டிக்கோங்க. நல்லா இது போல் நல்லா நீட்ட வாக்கில் உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டை போடுறதுக்கு மேலே இந்த மாதிரி நீட்ட வாக்கில் உருட்டிட்டு நம்ம கட் பண்ணிட்டோம்னா நமக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இதுக்கு நம்ம வந்து இன்றைக்கி சின்ன சின்ன பூரியாக தான் போட போகிறோம். அதனால் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்சு போல் இருக்கும். அந்த அளவுக்கு கட் பண்ணாலே போதும். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பூரி மாவில் ஒரு பீஸ் எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிடுங்க. அப்புறமா பூரிக்கட்டையை வச்சு நல்லா நைஸாக தேய்ச்சி கொடுக்கணும் ரவுண்டாக. அவ்வளோதான். அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த சைஸில் நம்ம தேய்ச்சிக்கிட்டோம்னா நமக்கு நல்லா உப்பி வரும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பூரிக்கு வந்து நல்லா முங்கி பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கணும். ஆனால் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி பறக்க இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஆவி பறக்க சூடாகிடுச்சு. தேய்ச்சிய அந்த பூரி மாவு எடுத்து நம்ம உள்ளே சேர்க்குறோம். சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயை வந்து மேலே மோந்து ஊற்றுங்க. இது மாதிரி எண்ணெயை மோந்து ஊற்றினோம்னா நல்லா ஒன்று போல் உப்பி வந்துடும். அப்படியே ஒரு பெரட்டு லேசாக அந்த மாதிரி ப்ரௌன் வந்தோடனே ஒரு பெரட்டு பெரட்டிடலாம். இப்போ நமக்கு பூரியை தேய்ச்சி உள்ளே போட்டு இங்கிட்ட ஒரு 20 செகண்ட் அங்கிட்ட ஒரு 20 செகண்ட் அவ்வளோதான். அதுக்குள்ளே நமக்கு சூப்பரான பூரி நல்லா பொரிஞ்சு அருமையாக அப்படி வந்துடும். எண்ணெய் வந்து அதேமாரி சூடு நல்லா அதேமாரி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு எல்லா பூரி நல்லா ஒன்று போல் உப்பி வரும். நல்லா பூரி நல்லா சூப்பராக உப்பி வரும். அதனால் சூடு வந்து குறைஞ்சிடவே கூடாது பூரியை பொறுத்த அளவில். வந்து இந்த பூரிக்கு இந்த மசாலா தான் செம்மையான ஒரு காம்பினேஷனு. அப்படியே அந்த மசாலா அந்த பூரியில் மசாலா வந்து எக்ஸ்ட்ரா தொடணும். அப்படியே குழன்னு அப்படியே வாய் நிறைய நல்லா மென்று சாப்பிடும்போது அந்த வெங்காய மசாலா செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ஒரு சூப்பரான புசு பூரி மசாலா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.